வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளுப்பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து தினமும் நம்ம கொள்ளுப்பயிர் எடுத்துக்க முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு தடவையாவது கொள்ளுப்பயிரையோ கொள்ளுப்பயிரால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளையோ கொள்ளு ரசத்தையோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும். ஜலதோஷம், இருமல், உடல் வலி, சோர்வு போன்றவற்றை பெருமளவில் கொள்ளுப்பயிர் நமக்கு குறைக்கும். கடுமையான உடல் உழைப்புக்கு அப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சோர்வை குறைக்கிறதுக்கு இயல்பாகவே கொள்ளு பொறுப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு உதவிகரமாக இருக்கும். கொள்ளு பொறுப்பை நீரில் ஊற வைத்து அந்த நீரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள்லாம் வெளியேறிடும். அதே போல தேவையில்லாமல் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஊளை சதையை குறைக்கிறதுக்கு கொள்ளுப்பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே கொள்ளு பொறுப்புல கிடையாதுங்க மக்களே, இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் கொள்ளு பொறுப்புல இருக்கு. வாங்க அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறையிறதுக்கு கொள்ளுப்பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல மிக சிறந்த ஒரு மருத்துவ நன்மையை வந்து கொள்ளுப்பயிர் வந்து செய்யுது. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு ரெக்கமெண்டட் ஃபுட்டாக வந்து கொள்ளு தானியம் நிறைய பேருக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. கொள்ளு பருப்பை நன்றாக நம்ம பொடி செஞ்சு அதை தொடர்ந்து தினமும் காலையில் நீரில் கலந்து அதை குடிச்சிட்டு வருபவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்தில் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால்ஸ்கள், அந்த தேவையற்ற கொழுப்புகள்லாம் கரைத்து அது வந்து பார்த்தோம் அப்படின்னா உடலுக்கு சக்தியாக மாற்றப்பட்டு உடல் எடை கண்ட்ரோலில் நமக்கு கட்டுப்பாடோட வந்து மிக விரைவிலேயே குறைய ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு உணவு வேலையில் மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளு பொறுப்பை நம்ம சாப்பிடும் போது கூட உடல் எடை வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அஜீரணம், செரிமான பிரச்சனைகள் தீர்வதற்கு கூட நம்ம கொள்ளுப்பயிர் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ருசி மிகுந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இது அஜீரணத்திற்கான அறிகுறி. மேலும் வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளை செரிக்கிறதுக்கு உதவக்கூடிய அமிலங்கள்லாம் சரிவர உற்பத்தி ஆகாது. அப்போது சாப்பிட்ட உணவு வந்து மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். இதை நம்ம ஆங்கிலத்தில் ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்ட உணவு வந்து எடுத்துட்டு வருது அப்படின்னு கூட தமிழில் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவதிப்படுபவர்கள்லாம் தொடர்ந்து காலையில் மற்ற எந்த ஒரு உணவையும் சாப்பிடுவதற்கு முன்னாடி வெறும் வயிற்றில் முளைவிட்ட கொள்ளுப்பருப்பு அல்லது கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய சூப் வந்து குடிக்கிறதால இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அஜீரணம் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு வராது. நம்ம நலமோடு இருக்கலாம். ஜலதோஷம், ஜுரம் நீங்கி போவதற்கு நம்ம கொள்ளுப்பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் முதல் இளைஞர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சகஜமான பிரச்சனையாக இருக்கு. மனிதர்களினுடைய உடலின் இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு திறன் அது வந்து அவங்களுக்கு குறையும் போது தான், அந்த வலு இழுக்கும் போது தான் இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு வந்து பலவிதமான நோய்கள்லாம் நம்மளை அட்டாக் பண்ணிடும். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளான பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய்கள் கூட நமக்கு வந்துடும். இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்ற பிரச்சனையெல்லாம் வெகு சீக்கிரத்திலே குணமாவதோடு இந்த நோய்களால் நம்மளுடைய உடல் வந்து இழந்து போன ஒட்டுமொத்த பலத்தையும் மீட்டு திருப்பி கொண்டு வந்துக்கலாம் அப்படின்றதையும் இந்த இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் வந்து மருத்துவ குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதால ஸோ தொடர்ந்து ஜலதோஷம், ஜுரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு கொள்ளுப்பயிர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளுப்பயிர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வலியாக இருக்குது. இது வந்து ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த மாதவிடாய் முறையற்று வருவதோடு அதீத ரத்தப்போக்கும் மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவங்கள அது வெகுவாக களைப்படைய செய்யும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதியூறக்கூடிய பெண்கள் எல்லாம் கொள்ளு பொறுப்பால் செய்யப்பட்டக்கூடிய உணவுகளும் அடிக்கடி தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்து சாப்பிட வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ நூல்களில் கூறப்பட்டிருக்கு. கொள்ளு தானியங்கள் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கு. இது பெண்களினுடைய அந்த மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடல் இழந்து போன சத்துக்களை ஈடு பண்ணுறதுக்கும் அதீத ரத்தப்போக்கு ஏற்படாமலும் அதிக எரிச்சல் ஏற்படாமலும் அந்த வலியெல்லாம் குறைக்கிறதுக்கு மாதவிடாய் சார்ந்த சமயத்தின் போது இது வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதால கொள்ளு பொறுப்பாக அளவோடு பெண்கள் வந்து அந்த மாதிரி டைமில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து அந்த பிரச்சனைகளை வந்து க்யூர் பண்ணும். சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பயிர் எடுத்துக்கொள்ளலாம். கால்சியம் ஆக்சலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி அது நமக்கு கடும் துன்பத்தை வந்து தரும்.
கொள்ளு தானியங்களை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே சிறுநீரகக்கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலே போகுது அப்படின்றது மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்பு சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இது இரண்டுமே சிறுநீரகக்கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி புரிகிறது. எனவே தொடர்ந்து இரவில் சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த கொள்ளு பருப்பு ஊற வச்ச அந்த தண்ணீரை வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது கொள்ளு பருப்பு ஊற வச்சு அதை நம்ம வெறும் வயிற்றில் அந்த கொள்ளு பருப்பு சாப்பிடும் போதும் பச்சையாக நம்ம சாப்பிடும் போது கூட நமக்கு அந்த சிறுநீரகக்கற்கள் நமக்கு ஏற்படாது. ஸோ ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறுநீரகக்கற்கள்லாம் கரைத்து வெளியேற்றப்படும். சிறுநீரகக்கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள்லாம் இந்த மாதிரி கொள்ளு பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகக்கற்கள் வேகமாக கரைவதற்கு இந்த கொள்ளு பருப்பு உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் தீர்வதற்கு நம்ம கொள்ளு பயிர் எடுத்துக்கொள்ளலாம். காலையில் எழுந்ததும் இப்போல்லாம் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க. இதுதான் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறியாக ஏன் இருக்குது அப்படின்னா, மனிதர்களினுடைய உடலில் வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறி இருக்கக்கூடிய அந்த திடக்கழிவுகள் எல்லாமே வெளியேற்றுவதற்கு ஆசன வாய் இருக்குங்க இல்லையா, அது அந்த ஆசன வாய் குடல் சுருங்கி விரியும். அது சுருங்கி விரிகிறதுக்கு சிரமம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடியது தான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். கொள்ளு தானியங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பொதுவாகவே நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற கடுமையான பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம், வராமல் தடுக்கலாம். அப்படின்றதால தினமும் காலையில் நீங்கள் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வரும்போது எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு விரைவில் தீர ஆரம்பிக்கும். கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் அதிலிருந்து விடுபடுவதற்கு கொள்ளு பயிர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளு பயிர் எடுத்துக்கொள்ளலாம். எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்தத்தில் படிவதை தடுக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை கொள்ளு பருப்பு செய்யுது. ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தொடர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள், அந்த கொழுப்பு சத்துக்கள்லாம் குறைக்கப்படும். கொள்ளு தானியங்கள் இருக்கக்கூடிய லிபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்தளவு கொழுப்பு சத்தால இது முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு உடல் நலன் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதனால ரத்த நாளங்களில் கொழுப்பு படியாமல் இருக்கிறதால தான் ரத்த நாளங்கள் மிக சரியான அளவில் சுருங்கி விரிஞ்சி சீரான ரத்த ஓட்டத்தை நமக்கு அளிக்கும் போது இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டமெல்லாம் நமக்கு ஆரோக்கியமான முறையில் அப்பதான் போக ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். கண் நோய்கள் குணமாகுவதற்கு கொள்ளு பயிர் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் பலருக்கும் ஏற்படும். இந்த நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்களை திறக்க முடியாத அளவுக்கு மிகுந்த அவஸ்தைப்படவும், கண் எரிச்சல் கடினமாக நமக்கு இருக்கும். கண்களில் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஏற்படும் போது கொள்ளு தானியத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக நிறைந்து இருக்கிறதால இந்த கண் நோய், அதாவது கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள்லாம் இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களுடைய கண்களை நல்லா கழுவி வாஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்களில் எரிச்சல் நீங்கி இந்த கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய், அதாவது மெட்ராஸ் ஐன்னு சொல்லக்கூடிய இந்த கண்களில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று இதை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த கிருமிகள்லாம் அழிந்து மிக விரைவிலேயே உங்களுடைய கண்கள் நலமடைய ஆரம்பிக்கும். கண் பார்வையெல்லாம் கூர்மையாக தெரியும். நீரிழிவு உங்களுக்கு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு நீங்கள் கொள்ளு பயிரை உங்களுடைய உணவுகள் சேர்த்துக்கலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் கொள்ளு பயிரை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியம் இருக்குது. கொள்ளு தானியங்களில் ஹைப்பர் கிளைசிமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் கொள்ளு தானியங்கள்ல அதிகம் நிரம்பியிருக்கு. கொள்ளு சூப் அல்லது கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து ஒரு முறையோ அல்லது 2 நாளைக்கு ஒரு முறையோ சுகர் பேஷண்ட்ஸ், நீரிழிவு நோயாளிகளை சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கெல்லாம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கப்பெறும். அதனால் அவங்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பெல்லாம் அதிகரிக்கப்பட்டு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கொள்ளு இந்த மாதிரி வழிகளில் உதவிகரமாக இருக்கும். எனவே கொள்ளு தானியத்தையோ கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளையோ அந்த உணவுகள் சூடாக எடுத்துக்கொள்ளும் போதோ, அப்புறம் கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முளைக்கட்டிய அந்த கொள்ளு தானிய பயிரை செய்யக்கூடிய உணவுகள் இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது இது நீரிழிவு நோயாளிகள், சுகர் பேஷண்ட்ஸ் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக கொள்ளு பருப்பு நிறைய நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். ஸோ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் கண்ட்ரோலாக வைக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். எனவே கொள்ளு பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்து அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.